அன்றே கணித்த நம் முதல்வர் பெண்களை வீடியோ எடுத்த தாவேகா நிர்வாகி பாலியல் தொல்லை. நம்ம அமைச்சர் புசியானந்த் அவர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல நோக்கத்துக்காக அவர் சொல்லியிருக்காரு. அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. கொலை கற்பழிப்பு எல்லாமே நடக்குது. அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. இனிமே எந்த ஊராண்டையும் சரியே, பொதுமக்கள் நடமாறும் சரியே, பேனர்கள் நீங்க வைக்கக்கூடாது. அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தது பொதுமக்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை திமுகவா அதிமுக வேற யார்? தாவேகா நிர்வாகி தான். தூய சக்தி இது தூய சக்தியா, போதைப்பொருள் உட்கா அப்படின்னு நம்ம ஆளுங்க இன்னைக்கு எல்லாம் குஜிலி மஸ்து பண்ண ரெடியா இருக்காங்க. திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகே இரவு நேரத்தில் தந்தைக்காக காத்திருந்த இளம் பெண்ணிடம் ஈவ்டீசிங்கில் ஈடுபட்ட சம்பவம். தாவேகா ஒன்றிய செயலாளர் ஆனந்த்ராஜ் அசோக் ஆகியோர் நகர போலீசாரால் கைது. அதை எல்லாமே ஒன்றொன்னா பார்த்துருவோமா? எதிர்காலத்தில் அன்னைக்கே அவர் சொன்னார், அன்றே கணித்த நம் முதல்வர் என்னென்ன நடந்திருக்குன்னு ஒன்றொன்னா பார்த்துருவோம். முதலாவதாக அந்த நல்ல காரியத்தை, அந்த புனிதமான காரியத்தை, ஊரே மெச்சுகிற காரியத்தை தொட்டு கும்பிடுற ஐ லவ் யூ டிவிகே நிர்வாகிகளே அப்படின்னு ஒரு அக்கா தன்னுடைய ஆசையை அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க. நீங்கள் இருக்கிறதுனால தான் இந்த பூமியில் மழை பெய்யுது, விவசாயம் விளையுது, பயிர் விளையுது. நீங்கள் மட்டும் இல்லைன்னா எல்லாமே நாசமாக போயிடும். நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்க வரைக்கும் தான் பயிர் விளையுது அப்படின்னு அந்த அக்கா வாழ்த்துற அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஒரு குட்டி ஆசைங்க. எதிர்காலத்தில் எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. நம்ம அருந்ததிபாளையம் கிராமத்துல இருந்து பேசுறோம் சார். இங்க வந்து தாவேகா நிர்வாகிகள் ஃபுல் கஞ்சா அடிச்சுட்டு பிரச்சனை பண்றாங்க. அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. கொலை கற்பழிப்பு எல்லாமே நடக்குது. அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. கொலை முயற்சி நைட்டு என் தம்பி போய் தனியா வச்சு இந்த 3 பேர் சேர்ந்து அடிச்சுக்கிறாங்க. ஒருத்த வீடியோ எடுத்துக்கிறான். அவங்க முழுக்க நாங்க தாவேகா கட்சி, அதை எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சிஎம் சார் எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே பணப்பாக்கத்தில் இளைஞர் ஹேம்நாத் என்பவரை சரமாரியாக வெட்டியதாக தாவேகா நிர்வாகிகள் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அப்படின்ற மாதிரி ஒரு பேர் ஒன்று எடுக்கணும், உங்களோட சேர்ந்து நானும் அந்த பேர் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. பயிர் விளையுதுன்னு சொன்ன உடனே நீங்கள் நெற்பயிர்னு நினச்சிட்டிங்கன்னா அது ஏன் தப்பு இல்லை, கஞ்சா பயிர். சாரி, வீடியோ மாற்றி போட்டாங்க எடிட்ரு. சரி, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம அமைச்சர் புசியானந்த் அவர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல நோக்கத்துக்காக அவர் சொல்லியிருக்காரு. இனிமே எந்த ஊராண்டையும் சரியே, பொதுமக்கள் நடமாறும் சரியே, பேனர்கள் நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. பேனர் வைக்கிறதுனால என்ன ஆகும்? பொது இடங்களில் பேனர் வைக்கிறதுனால என்ன ஆகும்? போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், விபத்துகள் ஏற்படும், அசம்பாவிதங்கள் ஏற்படும். இதெல்லாம் தவறு அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக அவர் அமைச்சர் சொல்லியிருக்காரு. என்னடா இது மட்டும் கேட்கலீங்கன்னா தூக்கி எரிஞ்சிருவேன்டா நான் அப்படின்னு மிரட்டுற டோன்லேயே அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் கீழே இருக்க நம்ம பசங்க, எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. தலைவரே, பொது இடத்துல பேனர் வைக்கக்கூடாது, அவள் தானே? பஸ் ஸ்டாண்டு, பார்க்கு, அப்புறம் என்ன காலேஜ், பைபாஸ், இங்கே தானே வைக்கக்கூடாது? வைக்கல தலைவர் அப்படின்னு அவங்களும் கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வச்ச இடம் தான் பார்த்துட்டு வாங்க. அவங்க கீழே பார்க்குறாங்க, இது எந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனு? மேலே கட்சி ஆஃபீஸு, கீழே போலீஸ் ஸ்டேஷனா? இல்லை கட்சி ஆஃபீஸில் போலீஸ் ஸ்டேஷனா? இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கட்சி ஆஃபீஸா? இல்லை போலீஸ் ஸ்டேஷனை கலைச்சிட்டு கட்சி ஆஃபீஸ்? இல்லை கட்சி ஆஃபீஸை கட்சியை கலைச்சிட்டு போலீஸ்? ஐயோ, ஊரே சிரிக்குது. அந்த நல்லது நம்ம தளபதி அன்னைக்கு சொன்னார்ல, எங்கே நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்களாக தான் இருக்கும். அடுத்ததாக ஒன்று நான் பார்த்துட்டு வர போகிறோம். பெண்களை வீடியோ எடுத்த தாவேகா நிர்வாகி பாலியல் தொல்லை. தேனி மாவட்டம் கம்பம் தெற்கு மாவட்ட தாவேகா நிர்வாகி பாபு மீது பாலியல் தொந்தரவு தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. எங்க நல்லது நடந்தாலும் எதிர்காலத்தில் அது நம்ம பயனாதாண்டா இருக்கணும். இதாண்டா எங்க நல்லது. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கணும். நம்ம ஈசிஆர் சரவணன் அவர்கள் இருக்கார்ல, கட்சிக்குள்ள புதுசாக வரவங்க எல்லார்ட்டையுமே அன்பளிப்பாக மொய் வாங்குறாரு.
இவங்க லஞ்சம்னு சொல்கிறாங்க. தப்பு. நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, நல்லா மூக்கு புட்ட தின்றீங்க, அப்படியே மொய் எழுதுறவங்கள பார்த்துக்கிட்டு இப்படியே போயிடுவீங்க. அசிங்கம்ல. சொல்லுங்கள். நல்ல விசேஷமாக நல்ல ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா மொய் எழுதிட்டு வரணும் சாப்பிட்டா. அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு தாவேக்காவுக்கு போகும்போது நீங்கள் மொய் எழுதணும். எவ்வளவோ அது எந்த மாதிரியான எவ்வளோன்றலாம் அவங்க முடிவு பண்ணுவாங்க, நீங்கள் எவ்வளோ மொய் எழுதணும் அப்படின்னு. அப்போ அது மாதிரி மொய் கேட்டிருக்காரு ஈசிஆர் சரவணன். அதை போய் இந்த அக்கா வந்து தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா தப்பு தானே. அதில் அந்த அக்கா அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தது பொதுமக்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை திமுகவா அதிமுக வேற யார்? தாவேக்கா நிர்வாகி தான். தாவேக்கா நிர்வாகியே தாவேக்கா எம்எல்ஏ மேலே புகார் கொடுத்துருக்காங்க. அந்த அக்கா யார் அப்படின்னா 191வது வட்டத்தினுடைய பெண் துணை செயலாளர் வைதேகி. இவங்க தான் ஈசிஆர் சரவணன் எம்எல்ஏ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஐயோ நான் போய் சொல்லுங்க, இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு வாங்க. தாவேக்கா எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன் கட்சியில் புதிதாக இணைந்தவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு பதவி வழங்குவதாக பெண் நிர்வாகி புகார் தெரிவித்துள்ளார். லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி என்பதை கெடுக்கும் வகையில் ஈசிஆர் சரவணன் பல முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் 199வது வட்ட பெண் துணை செயலாளர் வைதேகி குற்றம் சாட்டியுள்ளார். இவரால இந்த கட்சிக்கு கெட்ட பேர் வந்துருமோன்னு எங்களுக்கு மன உளைச்சலா இருக்கு. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு தளபதியை மேல கொண்டு வந்திருக்கிறோம்னா இவர் அதை தப்பா பயன்படுத்துறாரு. அதை கேட்க போனா எங்களோட பதவி பறிக்கப்பட்டு என்னோட பதவிக்கு இன்னொருத்தவங்க வராங்கன்னா அதை கேட்கறது மாவட்ட செயலாளரோட தனி. இப்ப இருக்கிற மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவா இருக்காங்க. அவங்க கேட்டிருக்கணும். இன்னைக்கு பணம் வாங்கிக்கிட்டு பதவி போடுறதுக்கு தளபதி உங்களை வர வச்சாரு. அப்படி பார்த்தா நீங்க அன்னைக்கு வந்திருக்க முடியுமா? கட்சி தலைமை தன்னிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அப்போது ஈசிஆர் சரவணன் மீதான லஞ்ச புகார்கள் குறித்த ஆதாரங்களை வெளியிட உள்ளதாகவும் வைதேகி தெரிவித்துள்ளார். இப்போ அன்பானந்தம்ன்ற ஒரு பையனை ராத்திரியில் அத்தனை போலீஸ்காரங்க உள்ளே பூந்து அடித்து என்னென்னமோ பண்ணி வீட்டை துன்புறுத்தி அப்படிலாம் பண்ணி நீங்கள் எல்லாம் அந்த பையனை கைது பண்ணுறதுக்கு வழக்கெல்லாம் பதிவு செஞ்சீங்கல்ல. இப்போ ப்ரூஃபோடவே அக்கா அதே கட்சியால் அதே கட்சி நிர்வாகிகள் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அதுவும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த காவல்துறை சமரசமின்றி ஈசிஆர் சரவணனையும் கைது செய்யும், பல பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யும் என்று நான் இந்த காவல்துறை மனமாற நம்புகிறேன். சொந்த வெறுப்பின்றி யார் மீது வேண்டாலும் நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். மூச்சு பிடிக்க பேசிதான், ஆனால் ஒன்றும் நடக்குமான்னு தெரியும். ஏன்னா ஏற்கனவே இந்த காருக்குள்ளே வச்சு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு இன்றைக்கும் ரோட்டில் நின்று போராடுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. அவங்க திமுகவோ அதிமுகவோ இல்லை பொதுமக்களோ இல்லை. அவங்களும் 30 வருஷமாக விஜய்க்காகவே விஜயோட படத்தெல்லாம் பார்த்து ரசிகர் பெயர் விட்டவங்க. அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த காவல்துறை வேடிக்கை பார்க்கும். சரி, இந்த 2 எம்எல்ஏ மேலேயும் நடவடிக்கை எடுக்கலை. அப்பட்டமா தெரியுதுங்க. அந்த காங்கிரஸ் அமைச்சர் ஒருத்தர் கூட்டணி போய் இப்படி பண்ணி போக்சோ வழக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு. போக்சோ வழக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த காவல்துறை அமைச்சராக போயிட்டாரு. இதுவே வேற யாராவது இருந்திருந்தா நாங்கள் எங்கள் கடமையை நீங்கள் கடமையை செய்வீங்கன்னா அப்படின்னா நாங்களே காவல்துறைக்கு ஒரு வாழ்த்து செய்தி எழுதுவோம். தயவுசெய்து அமைச்சரையும் போக்சோ வழக்கில் கைது செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த பொதுமக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். செய்யணும் நீங்கள். அப்புறம் நம்ம அமைச்சர் ஏவாவேலு வீட்டில் அறப்போர் இயக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா இன்றைக்கி ரைடெலாம் நடக்குது, வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படுறாங்க. அறப்போர் இயக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் அதை புகாராக கன்சிடர் பண்ணுவீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அதே அறப்போர் இயக்கம் நம்ம விஜயபாஸ்கர் மாஜி அவர் மேலேயும் ஒரு பெரிய டீட்டெயில்டாக இன்னைக்கு கூட ட்விட்டரில் ரீஷேர் பண்ணி வீடியோலாம் போட்டிருக்காப்புல. அந்த விஜயபாஸ்கரையும் லைட்டாக அப்படி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை கட்சியில் சேர்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அதெல்லாம் நினச்சா எங்களுக்கு இருக்குடா இன்னைக்கு கண்டென்ட். குட்டுக்கா வாங்கயா, தூய சக்தி இது தூய சக்தியா, போதைப்பொருள் குட்கா அப்படின்னு நம்ம ஆளுங்க இன்னைக்கு எல்லாம் குஜிலி மஸ்து பண்ண ரெடியாக இருக்காங்க. அந்த ஒரு தருணத்துக்காக விஜயபாஸ்கர் சேர்ந்த அந்த ஒரு நொடி இருக்குல்ல, அந்த ஒரு நொடியில் பாத்ரூமில் கூட 10,000 எடுக்கலன்னு அவர் வீட்டில் சிபிஐ வரைக்கும் வழக்கு இருக்க ஒருத்தரை கட்சிக்குள்ளே சேர்க்குதே இந்த தூய சக்தின்னு புழக்க ரெடியாக இருக்காங்க. அதனால் விஜய் அவர்களே பார்த்து அவரை வாஷிங் மிஷினில் முக்கும் போது கம்ஃபர்ட் ஒரு 2-3 பேக்கெட்டை ஊற்றி முக்கி எடுங்க. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமாக உதவி செய்யுங்க. நன்றி. ஏன்னா நிறைய ஊழல் பண்ணி ஊழல்லே ஊறி போனவர். நான் சொல்லலை, அவர் இருந்த கட்சியில் இருந்தார்ல ஒருத்தர் உதயகுமார், RB உதயகுமார், அவர் சொல்லியிருக்காப்புல
கல்லூரி நிர்வாகம், கல்வி நிலையங்கள், அது இதுன்னு குவாரின்னு என்னென்னமோ வச்சிருக்காராமா. அதனால பார்த்து முக்கி எடுங்க. நல்ல ஊழல் எல்லாத்தையும் முக்கி எடுக்கணும்னு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அடுத்து சோழவாக சுத்துவோம் நாங்கள் ஐயோ ஏமான்னு கத்துவோம். பாட்டை மாற்றிட்டாங்க. நம்ம தாவேகா நிர்வாகி கூட்டம் ஏதோ நடக்குதுங்க. அங்கே ஒருத்தன் என்ன செஞ்சான், இளநி விற்க வந்தானான்னு தெரியல, கத்தியை கையில் வச்சுருக்கேன், அருவாவை வந்துட்டு குத்துவோம் நாங்கள் அம்மா அவனு ஆடுறாங்க நடு ரோட்டில். அப்போனா என்ன தைரியம் இந்த காவல்துறை இப்படி அட்டகாசம் பண்ணலாம்? வெட்டு குத்து கெட்ட பஞ்சாயத்து அப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம். அதுவே இந்த அரசை எதிர்த்து பேசினா மட்டும்தான் கைது பண்ணுவோம் அப்படின்னு அந்த பையன் நினச்சிட்டான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ணால் கைது இல்லையே அப்படின்னு அருவா எடுத்து நடு ரோட்டில் ஆடுற அளவுக்கு அந்த பையனுக்கு தைரியம் எங்கேருந்து வந்திருக்கு? சட்டம் பற்றி பயம் இல்லையோ அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது மறுபடியும் நம்ம அந்த எங்கே நல்லது நடந்தாலும் அதுக்கு நம்ம ஆள் தான் காரணம் அப்படி சொன்னார்ல, அதுக்கு வருவோம். திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகே இரவு நேரத்தில் தந்தைக்காக காத்திருந்த இளம் பெண்ணிடம் ஈவ்டீசிங்கில் ஈடுபட்ட சம்பவம். தாவேகா ஒன்றிய செயலாளர் ஆனந்த்ராஜ், அசோக் ஆகியோர் நகர போலீசாரால் கைது. எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பையனாதான் இருக்கணும். அடுத்து, சிறுமியை இரண்டாவது திருமணம் செய்த தாவேகா நிர்வாகி போக்சோவில் கைது. எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பையனாதான் இருக்கு. எங்கன்னு சொல்லிடுறேன். 17 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி இரண்டாவது திருமணம் செய்ததாக திருச்சி நல்லூர் ஒன்றிய தாவேகா இணை செயலாளர் கார்த்திக் போக்சோவில் கைது. நான் பேரு, எந்த ஊரு, எந்த பதவி எல்லாமே சொல்றேன். அப்புறம் பொய் சொல்றேன் நீங்க நினைச்சிடக்கூடாது. அதுக்காக நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததா ஒரு ஆம்புலன்ஸ் வருது. நம்ம ஊரில் எப்பெல்லாம் அரசியல்வாதிகள் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுவாங்கன்னா, அம்மா தாய்மார்களே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில் சின்னம் அப்படின்னு எப்பயாவது ஓட்டு கேட்டு போகும்போது மட்டும் ஆம்புலன்ஸ் வருதா எல்லாம் வழிவிடுன்னுவாங்க. ஆனால் அந்த ட்ரெண்டு இப்போ மாறி போச்சு. தாவேகாவுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே என்னப்பா ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு ஆம்புலன்ஸையே வேற மாதிரி பண்ண சம்பவங்கள்லாம் கரூரில் பார்த்துருக்கோம். அதை எடப்பாடி பண்ணியிருக்காரு, சீமான் பண்ணியிருக்காரு. இப்போதான் நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோமே, இனிமே எதுக்குடா ஆம்புலன்ஸுக்கு வழி விடணும், எட்ரா போட்டோவ இப்படி வளைச்சு அழகாக எடுத்த அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது அந்த நோயாளி என்ன பிரச்சனைக்காக அனுமதிக்கப்பட வந்திருந்தாரோ என்ன நிலைன்னு நமக்கே தெரியலை. இதையெல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லாத மாதிரி அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை தாண்டி பல இடங்களில் பள்ளிக்கூடங்களில் ரைடு போகிறது, அப்படி இப்படின்னு போய் விஜய் பாட்டை பாட வைக்கிறது, இல்லைன்னா விஜய்க்கு பிறநாள் வாழ்த்து சொல்ல வைக்கிறதுன்னு பல அட்ராசிட்டிகளை எந்த அரசு பொறுப்புலையும் இல்லாத தாவேகா கிளை செயலாளர்கள், தாவேகா இணை செயலாளர்கள், துணை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், இணைக்கு இணை செயலாளர்கள், துணைக்கு துணை செயலாளர்கள் எல்லாரும் அப்படியே போய் ரைடுன்ற பேரில் ஒரு 10 ஃபோனை தூக்கிட்டு போகிறது, டிஜே மைக்கை காலரில் ஒட்ட வச்சுக்கிட்டு அங்கே போய் சீனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு, பள்ளிக்குள்ளே போய் ரைடு போகிறன்ற பேரில் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதிரடியாக நடவடிக்கை எடுப்போன்னு. தயவுசெய்து சீக்கிரம் எடுங்க, எடுங்க. ஏன்னா இந்த சமூகத்தை மாற்ற வேண்டிய முழு கடமையே மாணவர்கள்ட்ட தான் இருக்குது. அந்த மாணவர்களை பள்ளிக்கூடத்துலேயே போய் சீரழிச்சிடாதீங்க. போயிட்டு உக்காந்துக்கிட்டு எதை சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தரணும். அதை விட்டுட்டு எங்கே போய் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அமைச்சர் ராஜ்மோகன் சொன்ன விவகாரத்தையும் மேயர் பிரியா சொன்ன அந்த விவகாரத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்த தலைமை ஆசிரியர்களும் கேட்டை இழுத்து பூட்டிருங்க. மாணவர்கள் உள்ளே வந்த உடனே கண்ட ஆளுங்கள்லாம் உள்ளே வருவாங்க. நான் கெட்ட வார்த்தை சொல்ல, கண்ட ஆளுங்க, கண்டவர்கள் எல்லாம் உள்ளே வருவார்கள் அப்படி சொல்கிறேன். வரக்கூடாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தலைமை ஆசிரியரிடம் அனுமதி பெற்ற பிறகுதான் உள்ளே நுழைய வேண்டும் அப்படின்னு ஒரு விதியை போடும். அப்போ தான் இந்த மாணவர்கள் நல்ல முறையாக படித்து வெளியில் வருவாங்க. மீண்டும் இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்களே திமுக, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு, அந்த நிகழ்ச்சியை நீங்களும் நடத்தணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.